அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் வாஸ் ரிலீஸ்ட் பை ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியா லான்ச் பண்ணக்கூடிய ஒரு புது இண்டெக்ஸா இருக்கு. ஓகேங்களா? பஞ்சாயத்து அமைப்புகளை வந்து ஸ்டடி பண்ண போறாங்க. எதை பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ண போறாங்க அப்படின்னா, it is a multidimensional index used to assess the implementation of localization of sustainable development goals across 9 broad themes அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது 9 பரந்த கருப்பொருள்களில் நிலையான வளர்ச்சி இலக்குகளின் உள்ளூர் மயமாக்கல் செயல்படுத்தலை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் பல பரிமாண குறியீடாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு 2015 எஸ்டிஜி கோல்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் 17 எஸ்டிஜி கோல்ஸ் வந்து இருக்கு. இது கிராமங்கள் அளவுல, பஞ்சாயத்துகள் அளவுல செயல்படுத்துறதுக்காக இந்த 17 எஸ்டிஜி கோல்ஸ இந்தியன் கவர்மெண்ட் 9ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதான் லோக்கலைசேஷன் ஆஃப் எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஞ்சாயத்து அமைப்புகள் இந்த 17 எஸ்டிஜி கோல்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அதை 9 பிராட் ஹெட்டிங்ஸ்க்கு கீழே பிரிச்சிருப்பாங்க. சரியா? அதை நம்ம லோக்கலைசேஷன் ஆஃப் எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த லோக்கலைசேஷன் ஆஃப் எஸ்டிஜியை யாரு சரியான முறையில செயல்படுத்தியிருக்காங்க, எஸ்டிஜி கோல்ஸ் யார் சரியான முறையில செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ரேங்க் பண்றதுக்காக இந்த பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? அடுத்தது, which section of the RTI Act deals with exemption from disclosure of information? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் எந்த பிரிவு தகவல்களை வெளியிடுவதிலிருந்து விலக்கு அளிப்பது பற்றி விவாதிக்கிறது? ஸோ எக்ஸம்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நம்ம தனிநபர்களோட தரவுகளை பத்தி கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாம 27 இந்தியாவோட முக்கியமான 27 அமைப்புகள், ரா, ஐபி, சர்டின், இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட தகவல்களையும் நம்மளால கேட்க முடியாது. ஸோ இது எல்லாமே எந்த செக்ஷனுக்கு கீழே வருது அப்படின்னா, செக்ஷன் ஏ மற்றும் அதனோட உட்பிரிவுகளுக்கு கீழே தான் இந்த எக்ஸம்ஷன் ஃப்ரம் டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ செக்ஷன் 8 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which state government has received an award for registering high number of students in ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை ஆதாரில் பதிவு செய்ததற்காக எந்த மாநில அரசு விருதை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு சாதனையாளர் விருதை வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து வழங்கியிருக்காங்க. சரிங்களா? தமிழக அரசாங்கத்துக்கு சாதனையாளர் அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் த டீ எக்ஸ்போர்ட் குளோபலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக அளவில் தேயிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா உலக அளவுல 3வது இடத்துல வந்து இருக்கு. சரியா? கடைசியா தேயிலை எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தேயிலை ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா 3வது இடத்துல இருக்கும். லாஸ்டா, விச் இஸ் பஞ்சாயத் ரேங்க்ட் அஸ் ஃப்ரண்ட் ரன்னர் இன் பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அதுல மாநிலங்களை வந்து பட்டியலிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நமக்கு மாநிலங்களை வந்து வரிசைப்படுத்தி இருக்காங்க. சரியா? அந்த வகையில நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அச்சீவர், டாப் ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சீவர் அப்படிங்கிறது. இந்த அச்சீவர் அப்படிங்கிறது 90+ மார்க் எடுத்திருந்தா அவங்கள அச்சீவர். அடுத்தது ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃப்ரண்ட் ரன்னர்ல பாத்தீங்கன்னா நமக்கு 75 இருந்து 90 வரைக்கும். சரிங்களா? அதாவது 89 வரைக்கும். ஓகேவா? அடுத்தது பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது. ஓகேவா? பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 60ல இருந்து 74 வரைக்கும். ஓகேவா? லாஸ்டா ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் அதாவது 40 to 59 ஆஸ்பிரண்ட், பிலோ 40 அப்படின்னா நமக்கு பிகினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ரேங்கிங் இப்படிதான் வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல அச்சீவர் கேட்டகரிக்குள்ள யாருமே இல்ல. ஃப்ரண்ட் ரன்னர்ல தான் அதிகமா நிறைய கிராம பஞ்சாயத்து வந்து இருக்கு. அதுல ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில அதிக நம்பர் ஆஃப் கிராம பஞ்சாயத்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல மட்டும் 346 கிராம பஞ்சாயத்து ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா தெலுங்கானா இருக்கு, 270 கிராம பஞ்சாயத்தோட. சரியா? ஸோ குஜராத் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கிளாசிபிகேஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.